கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு, நமக்கு வெயிட் பண்ணாது. ஆண்டவர் ஒரு ஜெப அபிஷேகத்தை திருச்சபையிலும் ஆவியானவர் ஒரு பெரிய அற்புதத்தை மாற்றத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நான் நம்புகிறேன் அந்த அக்கியில் இருக்கிறவர்கள் நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். If you are in the rut, you will know where God is leading us. நீங்கள் அந்த ட்ராக்ல இருந்தீங்கன்னா கர்த்தர் எங்கே உங்களை நடத்துகிறாரோ உங்களுக்கு புரியும், நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். நாளை நாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து விடாமல் ஆவியானவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். நாளைக்கு நமக்கு 5 நாள் கூட்டம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மத்தியில் வந்து பேசுகிறார்கள். கடைசி நாட்களில் எவ்வளவு கர்த்தரை தேடுகிறோமோ அவ்வளவு தேவன் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராம். இப்போது சொல்றேன், இழப்புகள் என்ன தெரியுமா? ஜனங்கள் நேரத்தை பார்க்கும் தேவ சமூகத்தில் எழுப்புதல் தான் ரிவாய்வல். அவங்க டயர்டை பார்க்க மாட்டாங்க, வேலையை பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய மைண்டே இயேசு என்னை எப்படியாவது நடத்துவார். எல்லா இடங்களில் எழுப்புதல் நடந்த அத்தனை இடங்களும் மணிக்கணக்காக ஜனங்கள் கர்த்தர் சமூகத்தை காத்துள்ளார்கள். நான் திரும்ப சொல்கிறேன், அடுத்த 5 நாட்களும் வித்தியாசமா இருக்க போகிறார். ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார். 5 நாளும் டிரான்ஸ்போர்ட் கொடுக்கப்படும். 5 நாளும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடி நாளையோடு வர வேண்டும். நீங்களும் நேரத்தை ஒதுக்கணும். நீங்களும் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை தேடணும். ஆவியானவர் என்று சொன்னாரு, 3 மாதங்கள் விடாமல் கர்த்தரை தேடி வந்து அத்தனை வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகிறார். அதே போல யூடியூப்ல இன்னொரு தீர்க்கதரிசியும் அதே சொல்லியிருக்கிறார். அவர் நேர்தான் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே நம்மளை பேசியிருக்கிறார். கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகள் அந்த ஊழியர்கள் சொல்வதை ஆச்சரியமா இருக்கிறது. ஈசாக்கு கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார்.
பேசுகிறார். நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள் திருச்சபையை தேடி வரப்போகிறார். இயேசுவின் வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய மாம்சமான யாவரும் தன்னுடைய ஆவியை கர்த்தர் ஊற்றதான் போகிறார். ஸ்ரீவர்கள் பிரியர்கள் எல்லாரும் தேவனுடைய வல்லமை இறங்க போகிறார். சில வார்த்தைகள் நம்மளோடு கூட தியானிக்க இருக்கிறேன். நம்ம கவனிப்போம். Gospel of Mark chapter 4. மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38 முதல் 39 வசனங்களை நாம் தியானித்து திருப்பிக் கொள்வோமா? மார்க் 4ஆம் அதிகாரம் 38 39 வாசிக்கிறேன். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்றார். அவர்கள் அவரை எழுப்பினார்கள். இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது, கப்பலிலே இயேசு படுத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பினார்கள். அவர்கள் எழுப்பினது மட்டும் அந்த புயல் காற்று அகன்று போனது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, சாயங்காலம் இயேசு அக்கறைக்கு போகும் மாறுங்கள் என்று கர்த்தர் சீடர்களை அழைக்கிறார். அக்கறையிலே ஒரு பிசாசு பிடித்தவன் இடத்துல விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு ஒரு நோக்கத்தோடு பிரயாணம் செய்தார். அக்கறையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. அக்கறையில் தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. அக்கறையில் கட்டப்பட்டவனுக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இயேசு என்ன செய்தார்? இயேசு சொல்றார், let's go, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே தலைவலி எடுத்து prepare பண்ணி நேரா பின்னாடி படுத்துட்டார். எதிர்பாராமல் காற்று அடிக்கிறது. எதிர்பாராமல் காற்று, படகு உடையத்தக்கதான ஒரு காற்று. அது ஒரு சிறிய இடம்தான், பயங்கரமான ஒரு காற்று அடிக்கிறது. அவர் எப்போதுமே இடத்துல பிரயாணம் செய்கிறவர், சமாளிக்க முடியவில்லை. ஆகவே அவர் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை எழுப்புகிறார். வழியே இல்லை. இயேசுவை எழுப்பினால் மட்டும்தான் அற்புதம் நடக்கும். இயேசுவை எழுப்பினால் மட்டும்தான் நாம் காப்பாற்றப்படுவோம். ஆகவே இயேசுவை எழுப்புகிறார். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் எழுப்பினால் காற்று அகன்று போனது. இயேசு எழுப்பினாலே அற்புதம் நடக்கும். இயேசு எழுப்பினாலே அதிசயம் நடக்கும். இன்றைக்கு இந்த ஆராதனை முடிவில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் வந்து ஆண்டவராக இயேசு எழுப்பியாக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மூன்று பேர் முக்கியமாக எழுப்ப வேண்டும். முதலாவது நான் சொல்லுகிற படிப்படியாக சொல்லிட்டு அதுக்கு பல இயேசு எப்படி எழுப்ப வேண்டும் என்று சில காரியங்களை சொல்ல போகிறேன். முதலாவது இயேசு எழுப்பணும். இரண்டாவது யார் எழுப்ப வேண்டும் என்றால் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவராக இயேசு எழுப்ப வேண்டும். இரண்டாவது பராக்கிரமசாலிகள் எழுப்ப வேண்டும். மூன்றாவது எது எழுப்பப்பட வேண்டும் என்றால் தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்கிறார், உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை ஆவியை அணிமூட்டி எழுப்புகின்றார். அப்படின்ற மூன்று காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
rise up. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு எழுமையாக வேண்டும். First, we need our Lord Jesus to rise up for us. இரண்டாவது எழுப்புதல் நடக்க வேண்டும் என்றால் பராக்கிரமசாலிகள் ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். Second, if you want to see the revival, we need the mighty men, the people of pride to rise up. மூன்றாவது வேதம் நமக்கு சொல்லுகிறது நமக்குள்ள இருக்கிற ஆவி எழும்ப வேண்டும். Thirdly, we need the spiritness to be stirred up. எல்லாரும் ஜெபிக்கிறோம். See, everyone was praying, இந்திய பாஷை பேசுறோம். speaking tongues. ஒரு சிலர் அப்படியே நிற்போம் கண்ணு மாதிரி. But some people they just stood still. காரணம் அவர்கள் ஆவி இன்னும் உயிர்ப்பிக்கவில்லை. Because the spirit is not revived. அந்த ஆவி நமக்குள்ள உயிர்ப்பித்தால் If the spirit in us is revived, சும்மா இருக்கவே முடியாது. we cannot remain silent. Spirit biblical. Other than women. அப்போஸ்தலர் 2 அதிகாரம். Acts chapter 2. அவர்கள் எல்லாம் ஒரு வீட்டிலே இருந்தார்கள். All stood as in a hole. ஒரு குணமாய் இருந்தார்கள். All in one accord. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்தார். Spirit of God descended strongly. அவர்கள் அமைதியாக இருக்கவில்லை. Sitting in a deep silence. ஏனென்றால் Or air. அவர்கள் அந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார். They would have mentioned the word. இவர்கள் என்ன மது குடித்திருக்கிறார்களே. Why are they being drunk? காரணம் என்னவென்றால் The reason is, அவர் ஒரு பக்கம் அந்நிய பாஷை பேசினார். even though they spoke in tongues, மறுபக்கம் அவருடைய சரீரங்கள் ஆடிக்கொண்டே இருந்தது. on the other hand, their bodies were all vibrating. உள்ளமான ஆவியானவர் பலனடைகிறார். And the inner man, the inner spirit was strengthened. உள்ளமான ஆவி பலனடைகிறது. And the inner spirit has been strengthened அது now. அனல்மூட்டி எழுப்ப வேண்டும். That we need to stir இந்த up. கடைசி நாட்களை கர்த்தர் அனல்மூட்டி எழுப்ப விரும்புகிறார். Hallelujah. This end time, the Lord wants to stir up the end of the spirit of God in us. ஆண்டவர் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? The one God is expecting from us. எந்த இடத்துல அசைவு இருக்கிறதோ அந்த இடத்துல தேவ மகிமை வெளிப்படுகிறார். That is the movement. That's where the spirit of நான் God உங்களை கைவிட்டு சொல்றேன். really. Why do I ask you to நான் come ஏன் back? வாய்ப்பிட்டு சொல்றேன். Why do I ask you to open up your mouth? If you go to Genesis chapter 1, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல போய் பார்த்தீங்க என்றால் If you go back to Genesis chapter 1, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. the first chapter and the first verse of Genesis, Beginning God created heaven and earth. பூமியானது வெறுமையா இருந்தது. and the earth was void. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். God was hovering above the surface of the எந்த earth. இடத்துல அசைவு இருக்கிறதோ Where is the movement? அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. And where the spirit of God will proceed. உனக்குள்ளே தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வர வேண்டும் என்றால், If you want the word of God to proceed from you, உருவாக்குற வார்த்தை வர வேண்டும் என்றால் if you want the word which is created to come out of அசைவு இருக்க வேண்டும். you, you need to move. அசைவு இருந்தால்தான் ஆவியானவர் கிரியை செய்வார். Only when you move, the spirit of God can manifest. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. The Bible clearly says, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். the spirit of God was hovering upon the surface. ஆவியானவர் அசை 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 அசை. And the spirit of God was hovering and moving on the surface. என்ன சம்பவிக்கிறது? Whatever, வானத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. the word of the Lord came from heaven. என்ன புறப்பட்டு வருகிறது? What came forth? வெளிச்சம் உண்டாவதாக. Let there be light. வெளிச்சம் உண்டாவதாக. Let there be light. இதுதான் இந்த பூமிக்கு வெளிச்சம் வருகிறது. The light came to the darkness. அதுக்கு மேல் படிப்படியாய் பூமியில் எல்லாவற்றும் உருவாக்கப்பட்டது. And later on, step by step, everything created on this earth. இதுக்கு மூல காரணம் என்னவென்றால் The reason is அசைவு. the movement. அசைவு. இந்த Movement. கடைசி நாட்களில் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். That's what God is expecting on His last day. உன் வாயில் அசைக்கப்படுவதாக. Let your mouth, let your body stir. உன் கைகள் அசைக்கப்படுவதாக. Let your hands move. உன் இருதயம் அசைக்கப்படுவதாக. Let your heart move. நீங்கள் கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிக்கும் போது When you clap your hands, you speak in tongues and praise God. ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கி வருகிறார். The Spirit of God will descend upon you. இசை கருவிகிறார். It's not about the instrument. உன்னுடைய ஆத்துமா பலனடைகிறார். Your heart will be strengthened up. அதனால ஒவ்வொரு வாரமும் உங்களை ஜெபிக்க சொல்றேன். There's a reason I encourage you to pray every week. ஜெபிக்க 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 As you begin to pray and pray and pray and pray, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறார். the power of God begin to manifest. அவங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபித்தே ஆக வேண்டும். So people of God, you need to pray. கர்த்தர் கை கைவிட்டு கை வலிக்கலாம். Yes, you might feel the pain. அந்நிய பாஷை பேசும்போது இருமல் தான் வரும். When you speak in tongues, some people begin to cough. 3 மணி நேரம் விடாம ஊர்களை பேசும்போது எந்த இருமல் வராது. When you speak gossip or some other things for 3 hours continuously, you will never put any. கெட்டவார்த்தை பேசும்போது எந்த இருமல் வராது. When you speak nonsense, you will never have any ஒரு cough. 15 நிமிஷம் சபையில வாயை திறந்து ஜெபிக்க சொன்னா நமக்கு அப்ப இருமல் வரும், வாந்தி வர மாதிரி வரும், எச்சி வரும், எல்லாமே வரும். சுத்த பிசாசு. When we ask you to pray for 15 minutes, you begin to cough, you begin to vomit, all kind of ஆனால் நீ அதை மேற்கொண்டு ஜெபித்தால் When you overcome and pray, ஆண்டவர் உன்னை நிரப்புகிறவராக இருக்கிறார். God will fill you up. ஓ கர்த்தர் உன்னை நிரப்புகிறவராக இருக்கிறார். God will fill you up. You know what the Holy Spirit
he told me this morning. But it's already going to sow in there, right? அதே ஆண்டவர் ரெண்டு விஷயங்களை கண்டு நிரப்ப போகிறார். God's going to fill many of you in two ways. நீங்கள் பிரயாணம் செய்யாத இடங்களுக்கு பிரயாணம் செய்வீர்கள். You're going to travel to the place that you have never traveled. உங்களுக்கு புதிய வழிகளை ஆண்டவர் திறப்பார். God is opening up new way for you. நீங்கள் நன்மை அடைவீர்கள். You're going to see the goodness of the Lord. ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை நிரப்ப போகிறார். God is going to fill you in your spiritual life. இரண்டாவது உலக காரியங்களில் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless you. இதை கர்த்தர் செய்வார். Do it. இதை கர்த்தர் செய்வார். Do it. இதை கர்த்தர் செய்வார். Do it. அந்த கைகளை உயர்த்தி கர்த்தர் செய்வார் சொல்லப்பட மாயாது பிறந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த கை உயர்த்தி ஒரு ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். Amen. ஆண்டவர் மூன்று காரியத்தை கர்த்தர் பேசுகிறார். God for 3 days. இயேசுவை எளிமையாக வேண்டும். You need Jesus to rise up. ஜெபிக்கிறவர்கள் எளிமையாக வேண்டும். Praying people need to rise ஒவ்வொரு up. மனிதனுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனிதன் அந்த அபிஷேகம் அனுமதி ஆக வேண்டும். Every need of man's spirit need to be stirred up. ஆவியானவர் அந்த வார்த்தையை சொல்வதற்கு கட்டாயப்படுத்துகிறார். The Spirit of God has told me to speak this ஒரு word. காலத்தில் அந்நிய பாஷையிலே தீர்க்கதரிசனம் சொல்ல மகன் நீ. You was a person who prophesied in tongues. ஒரு காலத்தில் அந்நிய பாஷையிலே தீர்க்கதரிசனம் வர சொன்னவர். You prophesied in tongues. அந்நிய பாஷையிலே பாடலை பாடினார். You sang in tongues. அந்நிய பாஷை மட்டுமல்ல தீர்க்கதரிசனம் உரைத்தவர். Not only in tongues you prophesied. தரிசனம் பார்த்தவர். You saw vision. இன்னைக்கு எல்லாம் மங்கி போய் உள்ள இருக்கிறது. But right now everything is gone. ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு உங்க சிரசு அந்த கையை வைக்க போறார். The Spirit of God is going to lay his hand upon you. மறைந்திருக்கிறதை கர்த்தர் ஒளியரங்கமாய் கற்றுக் கொண்டு வர போறார். He's going to bring you out. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? சரி, இயேசுவை எழுப்பி ஆக வேண்டும் என்றால் You want to rise up, Jesus. இயேசு மட்டும் பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? இயேசுவை எழுப்பணும். இயேசு தூங்குறாரு, அப்படி ஆண்டவர் பாய் போட்டு தூங்கிட்டு இருக்காரு, அப்படி கிடையாது. Doesn't mean that the Lord is sleeping. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் வேத சொல்ல இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. The Bible says that the Lord watch over Israel, but not to sleep nor slumber. அவர் உறங்காத தேவன், தூங்காத தேவன். He will never sleep, neither slumber. ஆனால் But ஆண்டவராக தேவன் தூங்குகிறார், உறங்கியிருக்கிறார் அப்படி என்ன அர்த்தம்? it says that the Lord is sleeping. What does it mean? தேவன் செயல்படாமல் அமைதியா இருக்கிறார் அர்த்தம். It means that God has not been manifested. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல And because of the prayer, we're going to pray. ஆண்டவர் இரவு என்று கர்த்தர் செயல்பட வேண்டும். We need to rise up and go to work for கை Him. உயர்த்தி விடாமல் சொல்லுவார். சில வசன ஆதாரங்களை உங்களுக்கு நான் தருகிறேன். I'm going to give you some scripture basis. உன்னத பாடல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Solomon 8:5. வசனத்தை மட்டும் எழுதி கொள்ளுங்கள். உன்னத பாடல் 8:5. சாலமன் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாலமன் ஒரு அருமையான ஒரு புத்தகம். Solomon is a beautiful book. அந்த புத்தகத்தை குறித்து வர நாட்கள் நான் உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். And I'm going to teach you about it later ஒரு on. ஆழமான தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவு பற்றி பேசுகிறார். Speak about the deep intimacy relationship in common. கிச்சினி மரத்திலே என் நேசர் இருக்கிறார், அவர் எழுதினார் என்று வேதம் சொல்கிறார். And says the Lord arise a week under the apple tree. சங்கீதம் 44:23. Psalms 44:23. வாசிங்க சங்கீதம் 44:23. சக்க வாசிங்க. A week what you said to the Lord. ஆண்டவரே ஆண்டவரே விழித்துக் கொள்ளும். விழித்துக் கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறேன்? ஏன் நித்திரை பண்ணுகிறேன்? ஆண்டவரே விழித்துக் கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறேன் என்று பக்தர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். The saints pray the Lord awake while you sleep. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Psalm 7:6. சங்கீதம் 7:6. டக்குனு வாசிங்க. கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எழுந்திரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். Sing praises and rise the Lord. சங்கீதம் 35:23. Psalm 35:23. இந்த வசனத்தை நீங்க எழுதணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சும்மா சர்ச்சுக்கு வந்தா உட்கார்ந்தா இருக்கக்கூடாது, எழுதணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சங்கீதம் 35:23 வாசிங்க. என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக் கொண்டு எழுந்தருளும். விழித்துக் கொண்டு எழுந்திரும் என்று வேத வசனமாக சொல்லுகிறார். Rise awake, Lord. அப்படி என்றால் It means that நாம் தேவ பிள்ளைகள் கர்த்தரை எழுப்பி ஆக வேண்டும். people of God, you need to rise up. You need to wake up the Lord. இயேசு எழுப்பினால் போதும். When Jesus arises, ஆண்டவர் எழுப்பினால் போதும். when the Lord arises, உங்களுடைய யோசனை எலியா தீர்க்கதரிசிக்கு போக கூடாது. I don't want to think about Prophet Elijah. எலியா
நம்ம தேவன் துதி கொண்டிருக்கிறார் அவரை எழுப்பும் என்று அந்த பகுதி கிடையாது. It's not about what the light on the veil. No. அது உண்மையிலே கடவுளே கிடையாது. அது தூங்கிட்டு தான் இருக்குது. See, faith is not a God, is just an idol. நம்ம ஆண்டவர் தூங்குறவர் அல்ல. Our God is not an idol to sleep. அவர் செயல்படாமல் அமைதியா இருக்கிறார். See, God is not doing things for us. தேவன் செயல்பட வேண்டும் என்றார். If you want God to move for you, தேவன் எழும்ப வேண்டும் என்றார். if you want God to rise up for you, கர்த்தருடைய பிள்ளைகள் people of God, அவர் எழும்பியே ஆக வேண்டும். you have to wake up the Lord. அவர் எழும்பினா போதும். If the Lord arises, இந்த வாரத்துல ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். you will see a miracle in this way. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, கர்த்தாவே எழுந்திரும். ஆமென் சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க, மனசால ஆண்டவர் எழும்பினா போதும். If the Lord arises enough, உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். God will do great things in your life. மூன்று காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். I will share 3 things and pray. கர்த்தர் இறங்கினால் என்ன நடக்கும்? What happened when the Lord rises? கர்த்தர் இறங்கினால் என்ன நடக்கும்? வாசிங்கள் சங்கீதம் 78:65. Psalm 78:65. What happened when God arise? சங்கீதம் 78:65. அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் அப்பொழுது ஆண்டவர், வசனம் ரொம்ப அழகா இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போல, திராட்சரசத்தால் கெம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் வைத்து திராட்சரசத்தால் கெம்பீரிக்கிறார். அவர் பராக்கிரமசாலி போல இருந்து விழித்து நம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர் சத்துருக்களை பின்னால தலையில பட்டாங்க அடிச்சு அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். இந்த வசனம் வாசிக்கும் போதே நீங்கள் ஆமென் சொல்லலாம். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய தேவன் நித்திரை தெளிகிறார். See, the Lord rises, ஆண்டவர் நித்திரை தெளிந்து கர்த்தர் எழும்புகிறார். and the Lord woke up, கர்த்தர் என்ன செய்கிறார்? and what the Lord did, சத்துருக்களை பட்டாங்க போடுறார். the Lord destroyed the enemy, போட்டு அவங்களை உயிரில்லாமலாக்குறார். and the Lord destroyed the Lord. சங்கீதம் 78:65. திறந்தீங்களா? திறந்தவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி வாசிக்கணும்? ஸ்கூல்ல எப்படி படிச்சுட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, நல்ல சத்தமா வாசிக்கணும். 1 2 3 வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்சரசத்தால் கெம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து நம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். தீயமான நிந்தையை வரப்பண்ணினார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவார்கள். ஆண்டவர் எழும்பிட்டாலே சத்துருக்கு அவ்வளவுதான். When the Lord rises, the enemy is destroyed. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? What we do today, ஆண்டவர் எழுப்ப மாட்டோம். we don't wake up the Lord. ஆனா என்ன செபிக்காதனால அவர் எழுப்பாம இருக்காரு. Because we don't pray, the Lord is இன்னைக்கு rising. இயேசுவை கட்டி போட்டு வச்சிருக்கிறார். See, many of you have put Jesus to just sit. வாங்க இயேசுவே, Come, Lord. உட்கார்ந்த இயேசுவே, You may sit, Lord. படுத்துக்கொள்ளும் இயேசுவே, You may sleep, Lord. தலைவலி வேண்டுமா இயேசுவே. You need a pillow. அவர் பார்க்கிறாரு. God look at you. இது என்ன கூப்பிடாரு. She will never call me. நான் வெயிட் பண்ணி பார்க்கிறேன். I've been waiting all the while. இதை கூப்பிட்ட பாட காணோம். She's not calling me. அவர் தலைவலி எடுத்துட்டு And the Lord கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்குறார். is let go. ஏன் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? See, why we are not receiving a miracle? அலைகள் அடித்துக் கொண்டிருக்கிறார். There's strong wind. போராட்டம் என்ற போராட்டம், Trial after trial. பிரச்சனை என்ற பிரச்சனை, Problem after problem. சஞ்சலம் என்ற சஞ்சலம். Negative and negative. ஏன் நமக்கு அற்புதம் நடக்கவில்லை? But yet, why there's no miracle? காரணம் ஆண்டவரை எழுப்பல. Because you have never woke up the Lord. ஆண்டவர் கட்டி போட்டுருக்கீங்க. You have this bounding. ஆண்டவர் கட்டி பிடிக்கிறது என்ன அர்த்தம்? What does it mean? நீங்க ஜெபிக்கல, You don't pray. உபவாசம் எடுக்கல, You never fast. நீங்க சபைக்கு போகல, You don't go to church. சர்ச்சுக்கே போக மாட்டீங்க. You never go to church. அப்ப இயேசு வந்து உதவி செய்யணும். But you want Jesus to help you. வேதம் தெளிவா சொல்லுது, Bible clearly says, சபை கூடுவதை விட்டு விடாதீர்கள் சொல்லுது. never forsake the assembling together. இன்னைக்கு நிறைய பேர் செய்த தவறு என்னவென்றால், Many people, the mistake that you do is, ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. as their sister called me, சிங்கப்பூர் தேசத்துக்கு கால் பண்ணியிருந்தாங்க. called from Singapore, அவங்க சொன்னாங்க, she said, பாஸ்டர் நான் அடுத்த மாதம் உங்களை சந்திக்க வருகிறேன்னு சொன்னாங்க. I'm coming next month to visit you. நான் சொன்னேன், யார் பண்ணீங்க, எப்படி முதல்ல வந்து டிக்டாக்ல பார்த்து நம்பர் எடுத்து சொல்லி சொல்லுமா அப்படின்னு. I got your number from TikTok and I said, okay, அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் she said, Pastor, சபைக்கு போய் 6 வருஷம் ஆச்சு. it's been 6 years ever since I went to church. ஏன் சபைக்கு போய் 6
வருஷம் ஆச்சு. I asked him why. ஆமா 2020 லாக்டவுன் வந்ததுல தான் சேர்ந்து போகவே பாஸ்டர். Ever since 2020, after lockdown, I've never been to church. ஏன் சேர்ந்துக்க போல? I said, why? பாஸ்டர் சொன்னாரு யாரும் சேர்ந்து வர வேண்டாம். My pastor said, you all know that you have to come to church. அவன் தான் பாஸ்டர் சொல்ல ஊர்படாது. சரி. என்ன கதை தெரியலன்னு சொன்னேன். She said, no. எல்லாம் ஜூம்ல இருப்போம். So they all will contact me. ஜூம்ல ஆராதிப்போம். We worship through Zoom. ஜூம்ல ஜெபம் பண்ணுவோம். Pray through Zoom. ஜூம்ல நக்கல கொடுப்போம். We have to continue through Zoom. எப்படி நக்கல் கொடுப்பான்? அம்மா டிவி அவ்வளவுதான். பைபிள் தெளிவா சொல்லுது. The Bible clearly says, அப்போஸ்தல நாட்கள்ல அவர் சபையில கூடினார். in the days of apostles, they gathered together every day. வீட்டுல கூடினார். They gathered at the upper room. அவர்கள் கூடினார்கள். கூடுகை சபை என்பது கூடுகை. Church is assembling together. ஆண்டவர் சபையை கட்டுகிறவர். The Lord is the one who brings the church. சபைக்கு தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. Christ Jesus is the gate of the church. இந்த கல்லின் மேல் என் வீட்டை கட்டுவேன் இயேசு சொன்னார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாள வாசல்களை மேற்கொள்ளார். The Lord Jesus didn't say that I will build a house on this rock. No, the Lord said I will build my church on this rock. மேற்கொள்ளாத ஒரே இடம் தேவனுடைய சபைதான். The place, the gates of hell shall never prevail is the house of God alone. திரும்ப உங்களுக்கு சொல்றேன். பாதாள மேற்கொள்ளாத ஒரே இடம். The only place the hell cannot The overcome. church of God. தேவனுடைய சபை மட்டுமே. தேவனுடைய சபை. The house of God alone. தேவனுடைய சபைக்குள்ள தேவ பிள்ளைகள் ஜெபிக்க முடியும். When the people of God pray the house of the Lord, அதனால சரித்திரத்துல we don't know the history of the church. அன்னைக்கு சரித்திரம் அறியாத நிமித்தம் Church history படிக்கணும். we need to know the background and history of the அந்த church. ஊழியர்கள் பைபிள் ஸ்கூல் போகணும்னு சொல்றேன். That's the reason ministers, pastors need to go to the எபேசியர் திருச்சபை 40,000 பேர் வச்சிருந்தாங்க. The church of Ephesians had 40,000 people. தெசலோனிக்க திருச்சபை 52,000 பேர் இருந்தாங்க. The church of Thessalonians has 50,000 people. We are talking about way for 2000 years back. 2000 வருஷத்துக்கு முன்பு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு இழப்புகள் வந்தது. ஜனங்கள் எல்லாரும் 30,000 50,000 1 லட்சம் பேர் கூடினார். After the Lord Jesus Christ, people gathered massive ஒன்றாய் கூடி ஜெபிக்கும் பொழுது when they gathered together and pray, கர்த்தர் எழும்புகிறார். the Lord arises. சத்துருக்கள் சிறைக்கு போகிறார். Everything was scattered. தேவ மகிமை வெளிப்படுகிறது. And the glory of God revealed. ஓ அல்லேலூயா சொல்லுங்க. அதனால சொல்றீங்க சர்ச்சுக்கு போகாம இருந்தா If you fail to go to church, உங்களுக்கு பாதுகாப்பு வராது. there's no protection for you. உங்களுக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. And you cannot feel the presence of the Holy Spirit. அன்பான தேவ பிள்ளைகளே, You people of God. சபை கூடுதல் விட்டு விடாதீர்கள் என்று எபிரேயர் 10:25 நமக்கு தெளிவாய் சொல்கிறார். Hebrews 10:25 says, never forsake the assembling together. சபைக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். Lord Jesus shed his blood for the church. சபைக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். Jesus shed his blood for the church. நீங்கள் உங்கள் மைண்டிலே ஓடும் நானே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன் என்று அந்த பகுதியில் போவது தெரியும் என்று. I know some of you might think that I am the temple of the Lord. 16 நீங்கள் சொல்வீர்கள், 6:19 சொல்வீர்கள். எதை சொன்னாலும் நீங்கள் தேவனுடைய ஆலயம் தான். அதை எந்த மரத்துக்கு அளவு கிடையாது. You will say that was Corinthians chapter 6. You will say that I am Yes, you are the temple of God. You are the temple of God. உண்மைதான். Yes, oh my God, yes, true, you are the temple of God. But in the same Bible says, அதே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயம் என்றால் ஆலயத்தோடு இணைக்கப்பட வேண்டும். if you are the temple of God, you need to abide in the temple of God. தேவன் ஆலயத்தில் கர்த்தர் உலாவுகிறார். Because God moved in the temple of God. ஏழு சபைக்கு தேவன் பேசுகிறார். God speaks to the church. ஏழு தனிப்பட்ட மனிதனுக்கு கர்த்தர் பேசுகிறார். God never speaks to 7 individuals. அவரை சபைக்கு போக வேண்டும். So you need to go to church. உபவாசம் இருக்க வேண்டும். You need to fast. ஜெபிக்க வேண்டும். You need to pray. நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்து Without praying anything, ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்ட நான் எழும்புவோம். you say, Lord, Lord, how would you expect the Lord to move for you? நீ ஜெபிக்கிறவனா இருந்தா, If you are a prayerful person, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவனா இருந்தா, if you are a person to call upon the Lord, உபவாசமா இருக்கிறவனா இருந்தா, if you are a person to fast, நீ சபைக்கு போகிறவனா இருந்தா, if you are a person to go to church, தேவனாகிய கர்த்தர் உனக்காக கட்டமாய் வருவார். the Lord God will surely descend for you. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளே, Give to the people of God. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையில இருந்தாங்க. Israelites in slavery for 430 years. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. Israelites in slavery for 430 years. ஒரு நாள் ஆண்டவரை கூப்பிடல. Not even a single day they call upon the Lord. அமைதியா இருந்தார். So the Lord was silent. எப்படி போய் தொலைகிறார் விட்டார். God let them just leave அவரோட the டாக்ஸ் heart. ஆரம்பிச்சார். God was so relaxed. ஆனா வசனம் சொல்கிறது. But
the Lord says, யாத்திராகமம் 2 அதிகாரம் Exodus chapter 2, 23 24 23, 24. வாசிக்கிற யாத்திராகமம் 2 அதிகாரம் 23 24 சில காலம் சென்ற பின் சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். முறையிட்டார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சக்தியில் எட்டினது. தேவ சந்திலே எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவர்களுடைய அழுகையும் பெருமூச்சை கேட்டு நாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஜீசஸ் கூப்பிடுங்க. கேவலமா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க ஜீசஸ். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஜீசஸ். ஏன் நமக்கு சொல்லுகிறாரு? The Bible says, 430 வருஷத்துல பயணம் ஆண்டவர் கூப்பிடுறேன். 430 years he never called. அவரும் ரிலாக்ஸ் ஆகுங்க. God remained silent. ஆனா என்னைக்கு இவங்க சத்தமிட்டு பெருமூச்சு விட்டு கூப்பிட்டாங்களோ The moment they cried and they அன்றைக்கு தேவன் எழுந்தார். there's the moment they got rise up. வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். They remember the promises. மோசேயை அனுப்புகிறார். He sent for Moses. 10 வாதை கொண்டு வந்தார். And brought 10 plagues. எகிப்தை சின்னமாக மாற்றினார். And God destroyed Egypt. சங்கீதம் 78, 65 படி According to Psalms 78, சங்கீதங்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். the Lord destroyed the enemy. நாம் சொல்ற இயேசுவின் நாமத்தினால் I will tell you the name of Jesus. இன்னைக்கு போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை நிமித்தம் Because of the prayer you're going to pray today. கர்த்தாவே வணங்குகிறேன் சொல்ற நிமித்தம் Because you say, Lord, mercy. ஏசப்பா உனக்காக எழும்ப போறாரு. Lord, Jesus will rise up for you. உனக்கு பண்ணின உடன்படிக்கை எழும்ப போறாரு. You will remember the covenant made with you. கர்த்தர் உனக்கு பண்ணின உடன்படிக்கை எழும்ப போறாரு. You will remember the covenant made with you. விலகினார். When the mountain falls, தேவனாக போனார். and the mountain will அவருடைய move, கிருபை உன்மேல் எப்போதும் இருக்கும். grace of the Lord be with you. ஆண்டவருடைய நித்திய கிருபை உன்மேல் இருக்கும். Grace of the Lord be with you. உன்னை நடத்துவார். He will lead you. சகாயம் பண்ணுவார். Show favor. எனக்கு நிற்பார். Rise up. சத்துருவை எல்லாருக்கும் Destroy your enemy. நித்திய நிந்தை அவர்களுக்கு உண்டாகும். And they will receive an everlasting reproach. கையெழுத்து நடந்த சொல்ல பார்ப்போம். எல்லாரும் சத்தமா ஜீசஸ். ஆண்டவர் உங்களுக்கு எதிரிக்கு நித்திய நிந்தையை கண்டுகொண்டு பண்ண போகிறார். God is going to bring an everlasting perpetual reproach. ஆண்டவரை தூங்க விடாதீங்க. So never allow the Lord to sleep. எழுப்புங்கள் இயேசுவை. Wake him up. உங்கள் முழங்கால் இயேசுவை என்று எழுப்பட்டும். Let the praise wake up our Jesus. உங்கள் முழங்கால் தூதர்கள் சேனைகளை எழுப்பட்டும். Let the angels of God move. உங்கள் முழங்கால் தேவனுடைய கரத்தை அசைவு உண்டாகட்டும். And let it bring the hand of God to move for you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இன்னைக்கு ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ண போறோம். We're going to pray. உற்சாகமா சொல்லுங்க இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். We're going to pray today. பக்கத்துல பாஸ்டர் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். We're going to pray today. பக்கத்துல பாஸ்டர் இன்னைக்கு ப்ரே பண்ண போறோம். எல்லா வாய்க்கால்ல இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். We're going to pray today. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண போறார். God is going to fight for us. யுத்தம் பண்ணுவார். He will fight. 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 You have to pray. You need to be correct. ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும். You need to open up your ஆண்டவரை mouth. ஜெபிக்க வேண்டும். You have to use the arrows of the prayer. Without prayer you can't see miracle in your life. So go down and I pray the count of the earth. This is the time and season to wake up Jesus. Never is when you put the
சரியா அப்படின்னு கேட்போம். Sometimes we pray, Lord, is it true or not? Whether it's correct or not. ஆண்டவர் உடனே என்ன சொல்றாரு, நான் எழுப்பிட்டேன்னா மூஞ்சே கிழிச்சிருவேன்டாங்க. The Lord says, I gotta stand with this. I was thinking, பக்கத்துல பாருங்க, சொல்ல கரெக்டா நீங்க எழுப்ப போறாரு. God is gonna rise. இது சொன்னாதான் படிக்கும், இல்லாட்டி நடக்காது. வாயை திறந்து சொல்லணும், கொட்டாயிலே சொல்லக்கூடாது. கையில வாயை திறந்து உடனே சொல்லணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எழுப்பிட்டாருன்னா சில மூஞ்சை கிழிச்சிருவார். God will turn out the image of the enemy. ஃபேஷியல் செய்ய பாத்தீங்களா? ஃபேஷியல் People do facial. நான் பார்த்துருக்கேன், கடையில போகும்போது பச்சை கலர்ல ஒரு கழுவாய் பார்த்துருக்கீங்க, பச்சை கலர். அந்த பேருக்கு அந்த பச்சை கலர் போடுவாங்க. Something green. போட்டு கொஞ்ச நேரம் அதை காய விடுவாங்க. And let it dry. அதை காய விட்டுட்டு அதை இழுப்பாங்க பாருங்க. And they will peel it off. அதை இழுக்கும் போதே கத்துவாங்க. And then they will shout when they peel it அது off. சில மூக்குக்குள்ளலாம் போவாங்க. Sometimes அந்த மூக்குக்குள்ளலாம் கிழிச்சு எடுப்பாங்க. and they will remove it. ஆமா, கொஞ்ச நாள் முன்ன ஒருத்தர் நம்ம பிரேஸ்லாம் ஒருத்தர் வாங்கின பச்சை கலர் Really, someone got it. வாங்கி போட்டு தட்டி எடுக்கிறான். எனக்கு அப்படிலாம் இருக்கு பிரச்சனை. ஆமா, போட்டு தடவுறான். கண்ணை திடீர்னு நான் பயந்து போயிட்டேன். I was so afraid. ஏன்னா எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து தோயில் வந்து பச்சை கலர்ல போட்டாங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்து தோயில் பச்சை கலர்ல போட்டாங்க. நானும் தோயில் பார்த்துருக்கேன், பச்சை கலர்ல குட்டி குட்டியா ஓடும். I've seen the demon in green. நான் அப்பதான் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு கதவை திறந்து வெளியே வரேன். I was praying and I came out. ஒன்று சட்டை போடாம One was example. சட்டி போட்டுக்கிட்டு ஃபுல்லா மூஞ்சி பச்சையா வந்தா அவங்களுக்கு பயமா வராங்க. அப்படி வந்து நிக்கிறேன். இது என்னடா இது அப்படின்னு And I asked him, what are you doing? அவன் சொன்னா இதான் ஃபேஷியல். He said, it's facial. இது போட்டா சோபாயிடுவான். They become pride. ஆனா அதை இழுக்கும் போது But when they peel it, ஓல் கட்டுவாய், they will shout. ஓல் கட்டுவாய். Shout. ஏன்னா அது வெடிக்கும். Because it's painful. அது வெடிக்குமா? Not painful. எனக்கு தெரியாது, போட்டதில்ல, போட்டவங்களுக்கு தெரியும். ஒரு ஆள் சொல்லுவாங்க, நான் போனா போட்டு வேற கலர் ஆயிடுச்சு போனா. So the water becomes so fair now. ரொம்ப சூப்பா இருக்கு போனா. அன்றும் வேற இன்று வேற. It's totally different now. ஆமா, அன்று வந்தது அந்த நிலா வர, இந்த வந்து இந்த நிலா வர. இது வேற நிலா. It's totally different. அப்படியே பச்சை புஷும் தேய்ச்சி எடுத்து போடு. Yes, totally different. ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, நான் எதுவுமில்லா போதண்டா, enough. எல்லாருடைய முகத்தை நான் கிழிச்சு எடுக்கிறவன். Carry out the face of the சத்துருடைய முகத்தை கர்த்தர் கிழிச்சு எடுக்கிறவன். Carry out the enemy. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. Whatever in Exodus 5. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் நடக்கிற சம்பவம் வந்து நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அனனியா சப்பீரா ரெண்டு பேரும் வராங்க. And then somebody again, இந்த அனனியா என்ன பண்றாரு, what he did was, முகத்துல ஒரு கரையை போட்டு பொய் சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் விரோதம். he lied against the Holy Spirit. ஐயோ, அப்போஸ்தலர் போய் பொய் சொல்றாரு. He lied the apostle. அப்போஸ்தலர் அக்கினி அபிஷேகம் உடையவர். The apostle and the fire anointing. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அப்போஸ்தலர் அக்கினி அபிஷேகம் உடையவர். The apostles are the one who had fire anointing. அப்போஸ்தலர் போய் சொல்லக்கூடாது. Don't lie to the apostle. இவர் அப்போஸ்தலர் போய் சொல்றாங்க. So they lied to the apostle. ஆண்டவர் என்ன பண்ணாரு, And the Lord, பரிசுத்த ஆவியானவர் முகத்திலே கிழிச்சார். and the Spirit of God tore them. கிழிச்சோட பொறுத்து செத்து போயிட்டார். And they died immediately. ஒன்னாடி வந்துச்சு. And the wife came. ஆதியானவர்கள் சொல்றாரு, And even dead she died. ஆவியானவர்கிட்ட விளையாடக்கூடாது. Don't play with the Holy Spirit. ஆவியானவர்கிட்ட ஊழியர்கிட்ட பொய் சொல்லாது. Don't lie to the man of God. ஆவியானவர்கிட்ட விளையாடாது. Don't play with the Holy Spirit. அதனால அப்போஸ்தலர் அபிஷேகம் உள்ளவர்கள். Don't play with the one that anointed the apostle. ஆண்டவர் முகத்திலே கிழிக்க ஆரம்பிச்சாரு. When the Lord tore out the images of the ஓ, enemy, வாழ்க்கை படுமோசமாய் போய்விடும். oh, the life will be horrible. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், And the word of God is speaking to us today. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், The dear people of God, உங்கள் முழங்கால் நிமித்தம் சத்துருவுடைய முகத்தை கர்த்தர் கிழித்து போடுவார். God will tear out the face of the enemy because of அவருடைய your word. முகத்தை ஆண்டவர் கிழித்து போடுவார். Tear out the image. எல்லாரும் சொல்லுங்க, சத்துருவுடைய முகத்தை
நம்முடைய எதிரிகளை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். God will destroy our enemy. நித்திய நன்மை அவர்களுக்கு உண்டாகும். With everlasting reproach. இரண்டாவது கர்த்தர் எழுப்பிட்டார். Secondly, God arise. வேதம் நமக்கு சொல்கிறது, Bible says, ஆண்டவரால் உத்தரத்தை கர்த்தர் கிழிச்சு போடுவார். God will tear out the images of the enemies. ஏசாயா 62 அதிகாரம் முடிக்கிறார். ஏசாயா 62:7 வாசிங்க. 62:7 Isaiah. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாம். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உன்னை ஸ்திரப்படுத்துற வரைக்கும். Until the Lord establish you. சொல்லுங்க, தேவன் உன்னை ஸ்திரப்படுத்துற வரைக்கும். Until the Lord establish you. அவரை விடக்கூடாது. You should not give rest. அவரை விடக்கூடாது. You should never rest. அவரை விடக்கூடாது. You should never give உங்களை rest. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்றேன். முதல்ல ஆண்டவர்
அல்ல. not AI, but only kneeling down நம்முடைய ஜெபம் மட்டுமே in the presence of the Most High God. தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக முழங்கால் பதில் சொல்லும். that the meaning of a prayer answer. முழங்கால் அற்புதம் செய்யும். Pray will perform a miracle. அசைவு கொண்டு வரும். Pray more. என் கண்ணால் தேவ பிள்ளைகளே, The people of God. ஜெபம் எல்லா சூழ்நிலைகளை மாற்றும். Pray can transform the situation. ஆயிரம் பிரசங்கம் செய்ய முடியாதது. Thousand will preaching can go away. முழங்கால் நிமிர்ந்து வருகிற பிரசனம் மாற்றும். And the presence of the prayer can do. திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுறேன். Let me tell you again. ஆயிரம் பிரசங்கம் பண்ண முடியாதது. 1,000 preachers, sermons could not do. ஆயிரம் பிரசங்கம் பண்ண முடியாதது. 1,000 sermons could not do. முழங்காலுடைய பிரசனம் மாற்றும். And the presence of the prayer could do. முழங்காலுடைய பிரசனம் மாற்றும். The presence of the prayer could do. We just need the presence of the Most High God தேவனுடைய பிரசன்னம் நமக்கு தேவை. for the situation to change. சூழ்நிலை மாறத்தக்கதாக. Situation to change. சூழ்நிலை மாறத்தக்கதாக. Situation to change. சூழ்நிலை மாறத்தக்கதாக. I believe the time has come. நேரம் வந்துவிட்டது. God is going to revive our prayer life. கர்த்தர் நம்ம ஜெப வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறார். ஜெப வாழ்க்கை கர்த்தர் மாற்ற போகிறார். God is going to change every man. Revival is going to take place. தேவனுடைய நடக்க போகிறது. Revival is going to take place. தேவனுடைய நடக்க போகிறது. Revival is going to take தேவனுடைய place. நடக்க போகிறது. Revival. தேவனுடைய நடக்குது. ஜெபாவி இறங்குவதாக. Let the spirit of prayer descend. ஜெபிக்கிற பிள்ளைகளை இறங்குவதாக. Let the prayer from people arise. Lord, bend us, Lord. Lord, எழுப்பும் ஆண்டவரே. எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. Lord, send us, Lord. எங்களை வணியம் ஆண்டவரே. Mold us, Lord. எங்களை கட்டும் ஆண்டவரே. Build us, Lord. கட்டும் ஆண்டவரே. Build us, ஒரு Lord. 2 நிமிஷம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண போறேன். We're going to sing and pray. I want the pastors to help me in prayer. 2 நிமிஷம் நான் ஜெபம் பண்ண போறேன். We're going to pray 2 minutes. கையை முன்னோட பேசு. என்னோட ஓ ஹalleluya. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. காது கேட்கிற சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல வேகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். Pray again in 5 minutes. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். We're going to pray again in 5 minutes. ஆவியானவர் சொல்றார். Spirit of God says, யார் யார் ஜெபிக்க தன் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறார்களோ whoever surrender their heart for prayer, ஆண்டவர் உங்க லைஃப்ல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். God is going to do great thing in their life. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். God is going to do great thing in their life. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போறார். God is going to do great thing. கழுத்துப்பா ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்ய போறார். God is going to do great thing. அற்புதங்கள் நடக்க போகிறார். தேவன் முழங்காலை பார்க்க போகிறார். ஆண்டவர் இதுவரைக்கும் உன் கண்ணீரை பார்த்தார். God saw your tears. ஆனால் இப்போது உன் முழங்காலை ஆண்டவர் பார்க்க போகிறார். Now God is going to see your ஜெபிக்கிற சபை எழும்பும். prayer will change. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் உனக்கு ஒரு அக்கினியை போடுவார். God is going to purify your அக்கினியை போட வந்த இப்போது பட்சிகளை இறங்கி விரும்புவதை கண்டு சொல்கிறார். I come to set the fire and I want it to be stirred I up. came to set the fire. The அக்கினியை போட வந்தேன். அக்கினியை போட வந்தேன். I came to set the fire. Oh Jesus. இயேசுவே. நான் சொல்வதை போல சொல்லுங்க Jesus. இயேசுவே. Jesus. இயேசுவே. Jesus. இயேசுவே. Jesus. இயேசுவே. Jesus. இயேசுவே. எல்லாரும் வாயத்திறங்க Jesus. இயேசுவே. ஆண்டவர் இன்னைக்கு அநேகரை ஆசீர்வதிக்க போறார். God is going to bless many of you. உங்க லைஃப்ல மாற்றம் வர போகிறார். God is going to change. தேவ மகிமை இறங்கி வர போகிறார். God is going to send it. தேவ மகிமை வர போகிறார். God is sending. லைஃப்ல பார்த்து கொண்டிருக்க வீட்ல தேவ மகிமை வர போகிறார். God is sending upon you. சபையில் இருக்கிறவர்கள் தேவ மகிமை வர போகிறார். God is sending upon you here. தேவ பிரசனம் மாற்றம். The presence of God will change. எல்லாரும் சொல்லுங்க ஜீசஸ். சத்த போல ஜீசஸ். ஜீசஸ். இறந்தருளும். இறந்தருளும். Arise. 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 இறந்தருளும்பா. 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 இறந்தருளும். Revival. 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 If God can do in the book of Acts, if God can do in 1906 in Los Angeles Azusa Street, the same God is yesterday, today and forever. He is the God who never changed. The same God will do it today in the midst of us. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அற்புதம் செய்த அதே தேவன், அப்போஸ்தலர் நாட்களில் அசைவாடின அதே ஆவியானவர், இது லாஸ் ஏஞ்சலஸ் அசுசா ஸ்ட்ரீட்ல இது செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்தியில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. Are you ready, church, to
கூப்பிடுகிற ஜனங்களாக, அவரை கூப்பிடுகிறவர்களாக, அவரை கூப்பிடுகிறவர்களாக, அவரை கூப்பிடுகிறவர்களாக. God is the best choir. God is the best choir in heaven. பெரிய தூதர்கள் இருக்கிறார்கள், பிரபலமான தூதர்கள் இருக்கிறார்கள். They are worship leaders. God himself is the best preacher. But only one thing God needs from us is kneeling down and pray in his presence. Today the church lack to pray. We are more busy with all kind of things in our life. The church is busy with programs. The church is busy with all kind of nonsense activity. The church has to come back and kneel down and pray and seek the face of the Lord and cry to the most holy God, Lord have mercy. இன்னைக்கு சபைகள் they are busy. They are busy. They are busy. They are busy. You got money. காசு இருக்கு, பணம் இருக்கு. They are doing program, activity, charity. Hey, Jesus doesn't come for that. Jesus came for a movement. The Holy Spirit இருதயத்தை அறிந்து கொள்ள பொருத்தம் இல்லையே. Holy Spirit இருதய அறிஞ்சவர். தெரியுமா, பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். Do not grieve the Holy Spirit. You talk a lot, but you are grieving the Holy Spirit. You know why? Because you never understand the heart of the Holy Spirit. ஆவியானவர் எதிர்பார்க்கிறார்கள். The church will kneel down. That is the church open heavens. We talk about revival. It's not revival now. Hurriya kuttu varada revival. No. Repentance is revival. Repentance from sin is revival. You have to repent from your sin today. Today. You have to submit your life to Jesus. If today is your last day, if today is your இன்னைக்கு ஒரு கடைசி நாளாக இருந்தால், இந்த காலையில ஒரு கடைசி காலையாக இருந்தால், இந்த இரவு ஒரு கடைசியாக இருந்தால், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டவரை எழுப்பாமல் போனால் அலை உன்னை அழைத்துவிடும். ஆனால் இந்த நாள் காலையில நீ முழங்கால் போட்டு இயேசுவே எழுந்தருளும், உங்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய இருதயத்தை சிந்தனை அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி நீ ஜெபிச்சா அந்த ஆண்டவர் உனக்காக எழும்புவார். உன் சத்துருக்கள் நித்திய நிந்தை உண்டு பண்ணுவார். இந்த மலேசியா தேசத்துல திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் நித்திய நிந்தை உண்டு பண்ணுவார். அவருடைய முகத்திரையை கிழிப்பார். ஏசாயா சொல்றார், அவர் ஸ்திரப்படுத்துற வரைக்கும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமான வர வரைக்கும் அவரை விடாது, அவரை விடாது. எல்லாரும் நாங்கள் போடுவோம். 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். உங்க பிள்ளைகளை எல்லாரும் பாஸ்டர் சேர்ந்து வந்துருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் முழங்கால் போடுங்க. எல்லாரும் முழங்கால் போடுங்க. 2 முழங்கால். ஒரு 5 நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷம் தான். முழங்கால் போட முன்னாடி உட்காந்துருங்க. முழங்கால் வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க முழங்கால் போட முடியல, அவங்க உட்காருங்க. மற்ற எல்லாரும் பாஸ்டர் சேர்ந்து வந்துருங்க. எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஆவியானவர் மண்ணுக்கு பின்னால் இருக்கிற அத்தனை பேர்கள் தேவனுடைய மகிமை இப்போது இறங்கி வருவதால் உன்னுடைய முழங்கால், your kneel down is going to change your life today. Oh Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, தேவனுடைய மகிமை இறங்கி வருவதாக. The Holy Spirit அந்த ராத்திரியில் என்ன பேசினார், நான் அழுதுகிட்டே சோமான ஜனங்களுக்கு என்னுடைய இருதயம் தெரியல. அவங்களுக்கு அவங்க பிரச்சனை தான் பெருசா யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, நான் வந்துட்டா நான் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் வந்துட்டா சத்துருக்களை அடிச்சு கொடுக்குவேன். நான் வந்துட்டா அவங்களை சிறப்படுத்துவேன். அது அவைகளுக்கு தெரியல. ஆனா அவங்க என்னென்னமோலாம் யோசிச்சு என்னை விட்டு தூரம் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஏசப்பா இழந்தருமா, அத்தாவே இழந்தருதும் என்று என்னை யார் யார் நோக்கி கூப்பிடுறாங்களோ ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். Today if you call in the name of Jesus, Lord arise, Lord arise. My body is shaking, Lord. The storm is over, God. The wind is blowing. Lord, I can't control the boat. Jesus, you have to wake up. Jesus, you have to wake up. என்னமோ ஆண்டவரே, என்னுடைய படகு அசைகிறது, என்னுடைய படகு அசைகிறது, என்னுடைய படகு அசைகிறது, என்னுடைய படகு அசைகிறது, என்னுடைய படகு அசைகிறது,
ஜெபிங்க. என்னுடைய படகு அசைகிறது. கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறங்க. அக்கா வாயை திற. அண்ணா வாயை திற. ஆண்டவரே, நீங்க எனக்கு முழு தரத்து பதில் தருவேன் சொன்னீரே. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. நிரந்தரம் சத்துருக்கள் சிறையடைந்து போவார்கள். நித்திய நிந்தை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய சிறப்படுத்துவார். இயேசு இடமிட்ட அலை போய்விடும். நீங்க கூப்பிடாத வரைக்கும் அவர் இழக்க மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவரே, என் படகு அசைகிறது. Holy Spirit, உங்க இருதயத்தை அந்த பிள்ளைங்க அறியணும்ல. பிசாசின் முகத்தை கிழித்து போட போகிறார். இந்த வாரம் நமக்கு தேவன் யுத்தம் செய்ய போகிறார். நமக்காக கர்த்தர் எழுந்து நிற்கிறார். இயேசு எழுந்து நிற்கிறார். அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசம் உள்ள கையில தட்டி எல்லாரும் கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். நமக்கு